வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தேதி, ஆனா அந்த ஒரு நாள் பல மாபெரும் கணித மேதைகளோட வாழ்க்கைய ஒன்னா இணைக்குது. அந்த ஸ்பெஷல் டேட் ஜனவரி 30. ஒரு நாள்ல அப்படி என்னங்க பெருசா ஸ்பெஷல் இருக்க முடியும்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? ஆனா சில நாட்கள்ல நாம அறியாத பல வரலாற்று உண்மைகள் ஒளிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம ஜனவரி 30ஆம் தேதியோட அந்த மறைக்கப்பட்ட கதைகளை தான் தோண்டி எடுக்க போறோம். இது நவீன கணிதத்துக்கு அஸ்திவாரம் போட்ட முன்னோடிகளை பற்றிய ஒரு கதை. இவங்க இல்லாம இன்னைக்கு நம்ம பாக்குற கணித வளர்ச்சியே சாத்தியமில்லான்னு சொல்லலாம். இது மட்டும் இல்ல, அவங்க காலத்துல இருந்த ரொம்பவே சிக்கலான புதிர்களுக்கெல்லாம் விடை கண்டுபிடிச்ச ப்ராப்ளம் சால்வர்ஸை பற்றிய கதையும் கூட. அவங்க மூளைக்கு சவால் விட்ட கணக்குகளை எப்படி உடைச்சாங்கன்னு பாப்போம். கடைசியா இவங்க வெறும் கணித மேதைகள் மட்டும் இல்ல, பல துறைகள்ல ஆர்வம் கொண்ட பாலிமேத்ஸ். இவங்க எல்லாரையும் இணைக்கிற அந்த ஒரு விஷயம் ஜனவரி 30ஆம் தேதி. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த கணித உலகத்துக்கு அடித்தளம் போட்ட ஃபவுண்டேஷனல் ஃபிகர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு இவங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். முதல்ல நாம பார்க்க போறது நிக்கோலாய். இவர் ஜனவரி 30, 1755ல பிறந்தார். இவர் ஒரு கணித மேதைங்கிறத தாண்டி மிகப்பெரிய ஜீனியஸான லியோன்ஹார்ட் ஆய்லரோட உதவியாளரா ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கார். ஆய்லருக்கு கண் பார்வை போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தான் அவரோட அமானுவென்சிஸா இருந்தாரு. சிம்பிளா சொல்லணும்னா, ஆய்லர் சொல்ல சொல்ல அவரோட கண்டுபிடிப்புகளை எழுதி பாதுகாத்து வெளியிட்டது இவர்தான். ஆய்லரோட பல முக்கியமான படைப்புகள் இன்னைக்கு நமக்கு கிடைக்க இவர்தான் காரணம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஃபவுண்டேஷனல் ஃபிகர் எட்வர்ட் சாங். இவர் ஜனவரி 30, 1805ல பிறந்தார். இவரை ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர்னே சொல்லலாம். ஏன்னா மெஷின்கள் இல்லாத அந்த காலத்துல கணக்கு போடுறதே ஒரு வெறியா செஞ்சவர் இவரு. இந்த 47 இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. சாங்கும் அவரோட மகள்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா கையாலேயே எழுதி தொகுத்த லாகரிதமிக் ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள்ஸோட மேனுஸ்கிரிப்ட் வால்யூம்ஸோட எண்ணிக்கை இது. நினைச்சு பாருங்க. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ஐரனினா, தன்னோட வாழ்க்கையே கணக்கு போடுறதுக்காக செலவு செஞ்ச சாங் கால்குலேட்டிங் மெஷின்ஸ் மேல பெரிய நம்பிக்கை வைக்கல. கம்ப்யூட்டர் யுகம் வர்றதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவர் இப்படி சொன்னது ஆச்சரியம்தான் இல்லையா? அடுத்து நாம பார்க்க போறது மோரிட்ஸ் ஸ்டெர்ன். இவர் ஜனவரி 30, 1894ல காலமானார். இவரோட வாழ்க்கை தடைகளை உடைச்சு முன்னேறின ஒரு போராட்ட கதை. இந்த டைம் லைனை பாருங்களேன். ஸ்டெர்ன் ஒரு ஃபுல் ப்ரொஃபஸர் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் போராடி இருக்கார். 19ஆம் நூற்றாண்டு ஜெர்மனில ஒரு யூதரா இருந்து இந்த பதவியை அடைஞ்சது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. சரி, இப்ப நாம 20ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். இங்கிருந்த கணித மேதைகள் நவீன காலத்தோட சிக்கலான பிரச்சனைகளுக்கு எவ்வளவு ஆச்சரியமான தீர்வுகளை கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். ஜனவரி 30, 1950ல் பிறந்த ஆண்ட்ரே பாலிப்ரூகா பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இவர் ஹெல்பர்ட்ஸ் 21st ப்ராப்ளம்னு ஒரு ரொம்பவே பிரபலமான கணித புதிரை மறுபரிசீலனை செய்தார். இதுல என்ன ஒரு டிராமானா, கிட்டத்தட்ட 80 வருஷமா அந்த கணக்குக்கு தீர்வு கண்டுபிடிச்சாச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பாலிப்ரூக் அந்த நிரூபண தப்புன்னு நிரூபிச்சு ஒரு நெகட்டிவ் சொல்யூஷன் கொடுத்தாரு. இது அந்த துறையையே ஒரு உலுக்குச்சு. அடுத்து ஜனவரி 30, 1992ல் காலமான ஜார்ஜ் டெம்பிள். இவர் ஒரு தலைசிறந்த கணித மேதை மற்றும் இயற்பியலாளர். ஆனா இவரோட வாழ்க்கை ஒரு யாருமே எதிர்பார்க்காத திருப்பதை சந்திச்சது. டெம்பிளோட அறிவு எவ்வளவோ பறந்ததுன்னு பாருங்க. ஐன்ஸ்டீனோட தியரட்டிக்கல் பிசிக்ஸ்ல ஆரம்பிச்சு விமான என்ஜினியரிங் வரைக்கும் பல துறைகள்ல இவரோட பங்களிப்பு எந்திருக்கு. இங்கதான் முக்கியமான விஷயம். தன்னோட வாழ்நாள் முழுசும் அறிவியலோட உச்சத்துல இருந்த அவர் தன்னோட கடைசி காலத்தை ஆன்மீகத்துக்காக அர்ப்பணிச்சார். இது அறிவியலையும் தாண்டிய ஒரு தேடலை காட்டுது. இந்த மனிதர்கள் எல்லாருமே பயங்கர அறிவாளிகள்ங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஆனா அவங்கள உண்மையிலேயே இணைக்கிறது அவங்க கணித சமன்பாடுகளுக்கு வெளியே வாழ்ந்த ஒரு ரிச்சான வாழ்க்கை. அடுத்து ஜனவரி 30, 1998ல காலமான சாமுவல் ஐலன்பர்க். இவர் ஒரு புரட்சிகரமான கணிதத்துறையை உருவாக்கினவர். ஆனா இவருக்கு ஒரு இரட்டை வாழ்க்கை இருந்திருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, கணிதத்தை யோசிக்கிறதுக்கே ஒரு புது வழியே இவரை உருவாக்குனார். இது கணித உலகத்துல ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். இது ஒரு சூப்பர் லாங்குவேஜ் மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. எங்க பாருங்க, ஐலன்பர்க் ஒரு தென்கிழக்கு ஆசிய கலை பொருட்கள் விற்பனையாளராகவும் இருந்திருக்கார். அவரை மாதிரியே நம்ம பார்த்த மத்த கணித மேதைகளுக்கும் பல துறைகள்ல ஆர்வம் இருந்திருக்கு.
இது ஒரு பொதுவான பேட்டர்னாவே தெரியுது. சரி, இந்த ஒரு நாள்லிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஜீனியஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அடங்கிடுறதில்ல. ஜான்வரி 30 மாதிரியே நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் இப்படி பல மறைக்கப்பட்ட தொடர்புகளும் அசாதாரணமான கதைகளும் இருக்கு. உங்க கேலண்டர்ல அப்படி என்ன கதைகள் ஒளிஞ்சிருக்குன்னு தேடி பாருங்க. அடுத்த பகுப்பாய்வுல சந்திப்போம்.